எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பெண்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, ஆண்கள் இதான் எனக்கு பார்க்கிறேன் சொல்ல பெண்களுக்கு தான் நினைக்கி இன்னைக்கு கரெக்டா சொன்னாங்க. ஆண்களுக்கு தான் யாராவது ஒரு பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா சொல்லுங்க. அஞ்சா நல்லா தெரியுமா? இங்க 12, 17 சொல்றாங்க, 5 சொல்றாங்க. சரி, 2வது வாரம். சரி சரி, நிறைய வருது. ஆண்கள் தெரியுமா? மாச கடைசி 1ஆம் தேதி நிறைய வருது. வாலிபர் ஒருத்தருக்கு சொல்லுங்க. 6 சொல்றாரு. நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கு ஃபைனல் 6 சொல்றாரு, 11 சொல்றாரு. சரி, ஆண்களுக்கு தான் நீங்க கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் தினம்? உங்கள் தினம். யார் தினம்? உங்கள் தினம். வேதத்துல அநேக பெண்களை நம்ம பார்க்கணும். வீரமான பெண்கள், விசுவாசமான பெண்கள், தன்னுடைய உயிரை பண்ணணும், தன்னுடைய நாடு அழியக்கூடாது ராஜான தைரியமா போன பெண்கள். ஊழியத்தில் ஆதி திருச்சபையில பெண்களும் சீசர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். இது மாத்திரம் வீட்டில் யாருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு? பெண்களுக்கு தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த பழைய பாடல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது மருத்துவச்சிகள். அல்லேலூயா. பெண்கள் நாட்டின் கண்கள் யார் சொல்லியிருக்காங்க? சாந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். நீங்களே உலகத்தின் ஒளிகள், உப்புகள். அல்லேலூயா. ஆண்டவரின் கரத்தில் இருக்கிற கிரீடங்கள், முத்திரை, மோதிரங்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திலும், உங்கள் வேலையிலும், உங்கள் தொழிலிலும், உங்களுடைய படிப்பிலும், ஊழியத்தின் பாதையிலும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வீட்டில் அதிகமாக ஜெபிப்பது யாருதான்? பெண்கள் தான். பெண்கள் தான் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்கள் ஒரு சில வீட்டில் அதிகமாக ஜெபிக்கிறோம். அதிகமாக ஜெபிக்க வேண்டியது யாரு? பெண்கள் தான். ஆமென். என்னுடைய தாயார் அதிகமாக எனக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர். எங்க போனாலும் ஒரு சிலுவையை கொடுத்துருவாங்க. வண்டிக்கு ஒரு சிலுவை, எனக்கு ஒரு சிலுவை. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் நீங்கள் பெண்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் ஜெப வீராங்கனையாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் ஹேப்பி உமன்ஸ் டே. God bless you. உங்கள் யாவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் மீட்டிங் நடந்தது. அன்றைய நாளில் நான் சொல்லிய ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக நான் விரிவாக கடந்து வருகிறேன். லெந்து நாட்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் உறவு எல்லாமே நல்லா தெரியும். அநேக லெந்து நாட்களை நாம் கடந்து விட்டோம். 40 நாள் விரதம், அநேக ஆராதனைகள், பழைய காரியங்களாம் புதிய காரியங்கள், கிரியைகள், அன்பு செலுத்துறது, விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர ஒரு வாய்ப்பாக இந்த 2 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்காக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நித்திய ஜீவ பாதையில் ஓடுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவேளை தேவனை விட்டு தூரமாய் நம்முடைய வார்த்தையினாலோ, கிரியையினாலோ, பார்வையினாலோ, யோசனையினாலோ நாம் ஒருவேளை தேவனை விட்டு சற்று விலகி இருப்போமானால் இந்த நாட்கள் அவரோடு கூட கிட்டி சேரும்படியாக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. 2 நாட்கள், உபவாச நாட்கள். தேவனோடு அது நேசிக்கும், அதிகமாய் நேசிக்கும் நாட்கள் இந்நாட்கள்.
இந்த நாட்களில் நம்முடைய உலகத்தில் பார்த்தீர்களானால் போர்கள் அநேக நாடுகளில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக நாடுகளில் உங்களுக்கு தெரிந்ததை நியூஸ் பேப்பரை எடுத்தா, மொபைலை எடுத்தா, டிவி நியூஸ் போட்டா எல்லாம் வந்து யுத்தம் 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 யுத்தம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் யுத்தம், அங்கு இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தம், வளைகுடா நாடுகளில் ஃபுல்லா அரபிக் ஃபுல்லா யுத்தம். அங்கிட்டு யுத்தம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச யுத்தம் முடியல. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் 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 சொல்லி போர்கள் நடந்து வந்தமாகவே இருக்கிறது. உலக வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமும் நடுங்கி பயந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஆகுமோ, 3ஆம் உலகப் போர் வருமோ, பொருளாதாரம் கூடுமோ, தலைவர்கள் எல்லாம் பெருமை பேசிக்கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி ஒருத்தர் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அழிவது அவர்கள் அல்ல, அப்புறான குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், ஒன்று மறியாமல் வாலிபர்கள் மறித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுதும். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மனித உலகமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஆகுமோ என்று. காரணம் விலைவாசி ஏற்றம். காரணம் நம்மை தாக்கி விடுவார்களோ என்கிற ஒரு பயம். காரணம் கடைசி காலம், 3ஆம் உலகப் போர் சூழ்வோம் என வேதம் அதே சொல்லுகிறது. நாடுகளுக்கு நாடு, ஜனத்துக்கு ஜனம் யுத்தம் வரும், நோய் வரும் என்று வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. இதுவோ ஒருவேளை கடைசி காலமாக இருக்குமோ என்கிற பயம். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு அந்த பயம் இருக்கலாகாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவன் அவன் பக்கத்தில் என்ன நேர்ந்தாலும் அது அவனை அணுகாது. என்ன நடந்தாலும் அவர்கள் இருதயம் பதறாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? பதறவே மாட்டான். காரணம் கர்த்தர் உள்ள இருக்கிறார். கடல் கொந்தளித்து எழுந்து ஆர்ப்பரித்தாலும், அவன் செல்லுகிற அந்த கப்பல் மூழ்கும் நிலை வந்தாலும், ஒருவேளை அவன் விசுவாசம் கர்த்தரிடம் இருந்தால் அவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அல்லேலூயா. ஒரு சிறுவன் அநேக கூட்டத்தாரோடு கூட கப்பலில் சென்றான். அந்த கப்பல் பெரிய புயலில் அகப்பட்டுக் கொண்டது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மரண ஓலம் விட்டார்கள், அலறினார்கள், அங்கு இருந்து ஓடினார்கள். ஆனால் அந்த சிறுவனோ சிரிப்புடன் ஓடி விளையாடினான். அவனை எப்படி கேட்டாரு, ஏன் உங்களுக்கு பயம் இல்லையா, ஏன் இப்படி ஒரு இடத்துல இருந்து சொல்லி சொல்றாங்க. அந்த சிறுவன் சொன்னான், நான் பயப்பட மாட்டேன். காரணம் இந்த கப்பலை ஓடுறது யாரு? என் அப்பா. கேப்டன் ஏற்றுவிக்கிறது என் தகப்பனார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. காலை வேளையில் திருச்சபையில் கூடியிருக்கிற அன்பு மாற்று திருச்சபையாரை, உங்கள் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானால் நீங்கள் புத்திரனே ஆனால் நீங்கள் அடிமைகள் அல்ல. நீங்கள் பயப்படுகிறது பயத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிட வந்துகிற புத்திர சுவிகாரத்தின் தைரியத்தின் உரிமையின் சுதந்திரவாளியின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பயப்படுற ஜனம் அல்ல. அல்லேலூயா. யாரெல்லாம் பயம் இருக்கு? அல்லேலூயா. ஆமென். சரி, பயப்படாத சந்ததி நான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா ஆகும், கர்த்தர் சொன்னா ஆகும். அவருடைய கருத்தில் எல்லாமே இருக்கு, எல்லாமே அவருடைய கருத்தில் இருக்கு. இந்த யுத்தம் நடக்கிறவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமா. வீடு பலியாளருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாமே தெரியும். ஆனா அவர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். சகலமும் அவர் கருத்தில் இருக்கிறது. எனவே எதை குறித்தும் நாம் கலக்கக்கூடாது. உலக பொருளாதாரம் இன்னும் கொஞ்ச நாள் பெட்ரோல் கூடுமா குறையுமா? தங்கம் எங்கேயோ போயிடுச்சு. எங்க போச்சு? ஒன்னே காலுக்கு மேல போயிடுச்சு. பெட்ரோல் அது கூடுமா குறையுமா? கூடும். பெட்ரோல் கொடுத்தா என்ன கூடும்? எல்லாமே கூடும். பால் இருந்து அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம், பஸ் ரேட்டு, ட்ரெயின் ரேட்டு, ஃபிளைட் ரேட்டு எல்லாம் என்ன செய்யணும்? கூடும். இந்த பயணம் என்ன செய்யறதுக்கு எல்லா இடமே. இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் வருஷம் பூரா படிக்கிறாங்க குழந்தைங்க. இந்த நாள்லயே அதிகமா படிக்கிறாங்க. ஆனா எக்ஸாம் போற நேரம் அவங்க என்ன இருக்கு? பயம் இருக்கு.
மனசுக்குள்ள ஒரு லேசா குழப்பம் இருக்கு, மன அழுத்தத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க. காரணம் பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யறோம், அது அவங்கள்ட்ட அதிகமா எதிர்பார்க்கிறோம், அதிகமா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு பயந்த இதுலயே அவங்க இருக்காங்க. உலக தலைவர்கள் பயப்படுறாங்க, பெரியவர்கள் பயப்படுறாங்க, பிசினஸ் மேன் பயப்படுறாங்க, குழந்தைகள் பயப்படுறாங்க. அல்லேலூயா. எல்லா இடமும் இந்த பயம் இருக்கிறது. மாத்திரமல்ல, அடுத்து என்ன வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து யார் ஆட்சி வரப்போறா, ஐயோ இப்படி இங்க இருக்கு அங்க இருக்கு, கூட்டணி அங்க போகுது இங்க போகுது, கிறிஸ்தவங்களுக்கு எதிராவது ஆட்சி வந்துருச்சுன்னா மணிப்பூர்ல அப்படி நடந்தது, இப்பயே இப்படி நிறைய நடக்குது மதுரை பட்டணத்துல அங்க இங்க. வேலை கிறிஸ்துவை மறுதளிக்கிற இடித்து போகிற ஒரு ஆட்சி சிவன் சொல்லி ஒரு கலக்கமும் மத தலைவர்கள் ஊழியர்களிடம் இருக்கிறது. அல்லேலூயா. யாரிடமும் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளிடத்தில் இந்த கலக்கம் பயம் இருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே இந்த நேரத்திலே நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலங்கள் நம்மை பயத்தை உண்டாக்கும், நடுக்கத்தை உண்டாக்கும், எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனை உண்டாக்கும். ஆனால் நாம் வழிபடுகிற, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று உண்மையிலேயே நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தோமானால் நிச்சயமாக எந்த பயமும் நமக்கு இராது. அல்லேலூயா. அவர் வானத்தை பூமியின் உண்டாக்கின கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. தங்கமும் அவருடையது, பொன்னும் அவருடையது. அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் படைத்திருக்கிறார், சகலமும் அவருடையது. இயற்கை பேரழிவுகள், நோய்களை குறித்த பயம், தீவிரவாத தாக்குதலை குறித்த பயம், எந்த பயமும் இந்த 2 நாட்களில் வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க சோசியல் மீடியா எல்லாரும், இது என்ன காலம், நோன்பின் காலம், அவங்களுக்கு நோன்பின் காலம், இந்த நோன்பின் காலத்துல இப்படி நடக்குது, எங்க ஜனம் அழிஞ்சுட்டு இருக்கே, என் குழந்தை வேற குழந்தை இறந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கதாடுறாங்க. 180 பெண் குழந்தைகள் பலியாயிருக்காங்க. ஒரே நேரத்தில் 180 குடிகள் தோண்டி உதைக்கப்பட்டுள்ளது. அவன் குழந்தைகள், அப்பறான குழந்தைகள், ஒண்ணுமே அறியாத, உலகத்தை பார்க்காத குழந்தைகள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். இதை குறித்து வெள்ளிக்கிழமை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளுக்குரிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தாவீது என்ன செய்தார், பெரிய ராஜாவா இருந்தார், கர்த்தரோடு கூட பயணித்தார், ஆனால் விழுந்து போனார். மீண்டுமாய் கர்த்தரோடு இணைந்தார், கர்த்தர் அவரை மீண்டுமாய் உயர்த்தினார். நினிவே பட்டணம் பாவம் செய்தது. யோனாவால் எச்சரிக்கை பெற்று ராஜா, ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசித்து தண்டனையை தப்பி வைத்தார். அது மாத்திரமல்ல, பேதுரு என்ன செய்தார், மறுதளித்தார் கிறிஸ்துவை. ஆனால் மனங்கள் சொந்த அழுதார், விசுவாசித்தார். அதிகமான சீசர்களோடு பிரதான ஆசாரியனாய் அவர் உயர்வு பெற்று அவர் என்ன செய்தார், ஆட்டு குட்டிகளை மேய்த்தார். தாவீது நினிவே நகரம் பேதுரு மனம் திரும்பியது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இந்த 2 நாட்களில் மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்ன மனம் திரும்ப, நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனை வந்து கொள்கிறேன். கர்த்தர் சொல்ல, இன்னும் இடத்தில் குறைவு உண்டு, இன்னும் இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் இன்னும் நீதிமானாய், அன்புள்ளவனாய், தாழ்மையுள்ளவனாய், எனக்கு ஏற்ற பிரகாரம் இன்னும் உன்னை உருவாக்கிக்கொள், என் கரம் பிடித்துக்கொள். நான் விரும்புகிற சிந்தை, நான் விரும்புகிற பார்வை, நான் விரும்புகிற யோசனை, கிரியை, ஊழியம், குடும்பம் எல்லாம் செய்கின்ற கர்த்தரை அழைக்கிறார். இது நிரந்தரமற்ற காலம். ஆனால் சரீரம் கூட நிரந்தரம் இல்லாத உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் சிலுவையின் அன்பை நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்து, பரலோக வேள்வியை எடுத்து இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார், அவரையே கொடுத்தார். அவ்வளவு பெரிய அன்பை கொடுத்து நம்மளிடமும் அன்பை கேட்கிறார். நாம் சிலுவையை குறித்ததான அதிகமாக இந்த நாட்களிலே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அதை குறித்து இந்த நாட்டில் அதிகமாக நாம் தியானிக்க கர்த்தரை அழைக்கிறார். அனைவரையும் இணைத்துக் கொள்ள அனைவரையும் இணைத்துக் கொள்ள தேவன் அழைக்கிறார். நான் வாசிக்க கேட்ட
ஏசாயா 56:7 வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெபத்திலே அவர்களை மன்னித்தேன். அவர்களுடைய சர்வாங்க பிரபலங்களும் அவர்களுடைய வழிகளும் என் வழிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு என்று அழைக்கப்படும். 56ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்துல அந்நிய புத்திரனை குறித்து போட்டிருக்கிறது, அன்னங்களை குறித்து போட்டிருக்கிறது. எல்லா அன்னங்களும் அல்ல, அதில் இப்படியாக போட்டிருக்கிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு. எப்படி? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அன்னங்களை குறித்து கர்த்தர் சொல்வதாவது. அதுக்கப்புறம் அவர்கள் ஆசீர்வாதத்தை போடும். எல்லா அன்னங்களை குறித்து அல்ல, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. பாருங்க, அந்நிய புத்திரன் அனைவரையும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் கடைசிய அந்நிய புத்திரர்கள் அனைவரையும் கடவுள் பார்க்கிற பார்வை வேறு, நாம் பார்க்கிற பார்வை வேறு. பஸ்ல போறோம், ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் குறைஞ்சிச்சுன்னா எப்படி எண்ணுவான் தெரியுங்களா? அந்த கண்டக்டர் தலையை எண்ணுவார், பாத்தீங்களா எத்தனை டிக்கெட். ஆனா கர்த்தர் எதை பார்ப்பாரு? ஆத்மாவை பார்ப்பார், இருதயத்தை பார்ப்பார். அவர் தலையை பார்க்க மாட்டார். தலையில எப்படி வீடு இல்லையா, ஹேர் எப்படி இருக்கு, ஜொல் எப்படி போட்டிருக்காங்க, என்ன நிறம், என்ன மொழி பேசுறாங்க, என்ன ஜாதி, எந்த நாடு, அவர் பார்க்கிறது இருதயத்தை. நம்ம ஆத்மாவை பார்க்கிறார். கரை திரை இல்லாத வாழும் ஆத்மாவை அவர் பார்க்கிறார். ஒழுங்கு கிரகமாக வாழும் ஆத்மாவை அவர் பார்க்கிறார். அவர் 2 நாட்களில் நம்முடைய ஆத்மாவை எப்படி இருக்கிறது? அவர் சகல ஜனங்களையும் அழைக்கிறாண்டவராய் இருக்கிறார். சகல இனத்தாரையும் அழைக்கிறாண்டவராய். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று அழைக்கிற நம் ஆண்டவரை நாம் வழிபடுகிறோம். தேவாலயத்தில் வந்த ஒரு ஏழை மனிதர், ஒரு பெரிய பட்டணத்தில் தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் அந்த ஏழை மனிதர் வருகிறார். அங்கே இருக்கிற பெரியவர் ஆடையை பார்த்து, இப்படியெல்லாம் உடைய நீங்க வரக்கூடாது என்கிறார். அநேகர் அவரை பார்த்து சிரித்தார்கள், ஏளனமாய் பார்த்தார்கள். உடனே அவர் வெளியே சென்று கர்த்தர், நான் உங்களுடைய வீட்டுக்குள் வர நினைத்தேன், ஆனால் முடியவில்லை என்று சொல்லி அந்த ஏழை அவர் அழுதார், வெளியே சென்று. அங்கே மற்றொரு குரலும் கேட்கிறது, மகனே கவலைப்படாதே, நானும் அந்த தேவாலயத்துக்குள் போக முயற்சி செய்கிறேன், பல வருடமாக என்னால் முடியவில்லை என்று ஒரு சத்தம். யாருடைய சத்தம்? கர்த்தரின் சத்தம். ஒரு சில ஆலயங்களுக்குள்ளாக கடவுளை செல்ல முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் திருச்சபையானது ஒரு குடும்பம், திருச்சபை என்பது ஒரு குடும்பம் இழப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. புகை, ஃபேன், அநேக கலர் லைட்டுகள் இளம் டான்ஸ்களாக மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுளே அவருடைய திருச்சபைக்கு செல்ல முடியாத காலம். இங்கே இந்த ஏழையானவர் புறக்கணிக்கப்படுகிறார். நாம் நம்முடைய திருச்சபைக்கு அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறோமா? எல்லோரையும் நாம் திருச்சபைக்கு ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொண்டால் நாமே கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய திருச்சபை எல்லோருக்கும் திறந்திருக்கிறதா? அந்நிய புத்திரர் அனைவரையும் அழைத்த ஆண்டவர், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்ன நாம் ஆண்டவர். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நிறைய பறவைகளை பார்க்கிறோம். ஒரு நபர் ரொம்ப பறவைகள் பிரியமா இருந்து புறா, லவ் பேர்ட்ஸ், மூக்கு, மயில், இந்த மாதிரி பறவைகளை வளர்த்து வரலாம்.
ஒன்றோடு ஒன்றை கலக்காதபடிக்கு பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தார். அந்த குயில் பறவைகளுக்கு ஒரே ஆசை, லோபடி சிவளோ கலரா இருக்குன்னு சொல்லி புறா ஆசை. புறாவின் சத்தத்தை அமைதியை பார்த்து இன்னொரு சில பறவைகளுக்கு ஆசை. ஆனா கிட்ட சேர முடியும். ஒரு நாள் ஒரு பெரிய வெள்ளம் அந்த காற்று அடித்தது, அந்த கூடுதல் எல்லாம் விழுந்து நொறுங்கின. அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றாக பறந்து மேலே சென்றது. அல்லேலூயா. இது போலதான் மனிதர்கள் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஜாதி, மதம், இனம், மொழி என்று சொல்லி நேர நாடுகளில் நம்மை என்ன செய்திருக்கிறார்கள்? பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே எல்லோரும் ஒன்றாக அவர் அழைத்த அழைப்புக்கு அங்கே செல்வோம் என்று எந்த ஒரு ஐயமும் இல்லை. அல்லேலூயா. ஆம், அவர் விசுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனை கொடுத்து விசுவாசிக்கிற எல்லோருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய வீட்டில் நடக்கும் ஆச்சரியம். தேவனுடைய வீட்டில் நடக்கும் ஆச்சரியம். அங்கே சகல ஜனங்களும் கூடி இருப்பதை நாம் காண்போம். சகல ஜனங்களும் கூடி இருக்கிறதை நாம் காண்போம். தேவனுடைய வீட்டில் நடக்கும் ஆச்சரியம் முதலாவது நான் சொல்கிறேன். இரண்டாவதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கானானிய பெண்ணின் வீட்டில் நடந்த ஆச்சரியம். நான் வாசித்து கேட்ட மத்திய 15ஆம் அதிகாரம் வாசிப்போம். மத்திய 15 22. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் புதிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டால் இந்த கானானிய ஸ்திரீ. அநேக பிசாசுகளை துரத்தின ஆண்டவர், அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவர் இங்கே எனக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசமா என்று கேட்கிறார். ஆனால் அவருக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மறுமொழி என்ன? அடுத்த வசனத்துல மௌனம். கடவுள் கர்த்தர் என்ன செய்யல? மறுமொழி எதுவுமே கொடுக்கல, பேசவே இல்லை. வேதம் சொல்கிறது ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. 24ஆம் வசனத்துல இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அல்லாமல் மற்றபடி அல்ல. 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சீசர்கள் சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, அவளை அனுப்பிவிடும், அவளை அனுப்பிவிடும், ஏதாவது செய்து ஏதாவது சொல்லி அவளை அனுப்பிவிடும், ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒண்ணுமே பதில் சொல்றாரு, மற்றபடி அல்ல. இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு தான் வந்தேன், மற்றபடி அல்ல அப்படின்னு கிறிஸ்து சொல்றாரு. மறுபடியும் அவங்க விட்டாலும் விடல. கிறிஸ்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். மிகவும் பணிவுங்கிறது ஃபர்ஸ்ட் வரலாறு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை நிறைய வாசிப்போம், செய்தி கேட்டிருப்போம். சில முக்கியமான இடதிகாரத்தை வெளிப்படுத்துவது மட்டும் நான் சொல்லிட்டு இதை நான் முடிக்கிறேன். வரலாறை அறிந்தவர் அவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது தாவீதின் குமாரனே, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ற வரலாறை அவள் அறிந்திருந்தார். இரண்டாவது அவள் பணிந்தாள், தாழ்மையாய் அவள் கேட்கிறார்கள். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? மனம் இறங்கினாரா? அவளை டெஸ்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. முதலாவது சொல்றாரு மற்றபடி அல்ல, இஸ்ரவேலுக்கு தான், மற்றபடி அல்ல. இப்ப என்ன சொல்றாரு? நல்லதல்ல. நாய்க்குட்டியை யார் சொல்றாரு? அந்த ஸ்திரீயாவே சொல்றாரு, நீங்க நாய்கள், நாய்க்குட்டிகள் நல்லதல்ல. ஆனால் ஸ்திரீ என்ன சொல்றாங்க? கோவப்படுறாங்க மனசுல. அவங்களுக்கு இன்னும் தாழ்மையை பாருங்க. எப்படி இருக்காங்க? என்ன சொல்றாங்க? வார்த்தை எப்படி சொல்லுது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மெய்யான ஆண்டவரே. ஆமா, நீங்க சொல்றபடி நான் நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டிகள் தன் எஜமானை மேய்ச்சியில் விடும் துணிக்கைகளை இன்னுமே மேய்ச்சிலிருந்து நிறைய ஃபுட்டு கீழே வரும், அதையாவது சாப்பிடுவேன், அதையாவது கொடுங்க. எவ்வளோ பாருங்க தாழ்மை.
அவருடைய மகளுக்கு சுகம் வேணும், அவ்வளவுதான். அதுக்கு எந்த நிலைக்கும் நான் போக தயார், காலில் தயார், வரலாறு அறிந்து கேட்க தயார். நாய்க்குட்டின்னு சொல்றாரு என்னன்னா, பரவாயில்ல, என் மகளுக்கு சொல்ல போறோம், எனக்கு என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். இந்த 2 நாட்கள்ல நீங்கள் திருச்சபையாக நீங்கள் பொருத்தனையோடு உள்ள அநேக காரியங்களை குறித்து கடவுளிடம் விண்ணப்பம் வைத்திருக்கிறீர்கள். எப்படி கேட்கிறீர்கள்? கர்த்தரை அறிந்து, இந்த ஸ்ரீ வரலாறை அறிந்திருந்தால், கிறிஸ்து இன்னாரை அறிந்திருந்தால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவள் பணிந்தால் நீங்கள் பணிகிறீர்கள். அவள் தன்னை தாழ்த்தி அதை மட்டும் நான் நாய் தான் ஆண்டவரை, மெய்தான் ஆண்டவரை, அதையாவது ஆண்டவரை சொல்லி கேட்டு என்ன செய்வார்? பெற்றுக் கொள்வார். வேதம் சொல்லுகிறது, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ எழுப்புகிறபடி உனக்கு வச்சோ. ஹல்லேலூயா. அநேகமே அவள் மகள் ஆரோக்கியமானார். ஹல்லேலூயா. ஆம், பிசாசின் குடியில் இருந்து அந்த மகள் சுகம் பெற்றால் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண வாசித்து நாம் கடந்து போக கூடாது. அதில் உள்ள இந்த மெய்யான உணர்வுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி காரியங்கள் உலகத்தில் நடந்தால் நமக்கு ஒரு நியூஸ். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க பாருங்க. என் மகன் இப்படி இருக்காங்க, அவளுக்கு நான் பணிவிட செய்யணுமே, எதிரான என்ன திருமண வாழ்க்கை என்ன பார்க்கறது என்ன நினைப்பாங்க, ரிசல்ட்லாம் விலகி இருக்குமே அப்படின்னு சொல்லி சிலப்போ அவங்க தாயின் கண்ணீர். எனவே இவனை செவித்து பெற்றுக்கொண்டார் மகளின் சுகத்தை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் தேவனுடைய வீட்டில் நடக்கும் ஆச்சரியம். இரண்டாவதாக கானானிய ஸ்திரீ வாழ்வில் நடந்த ஆச்சரியம். அவர் மற்றபடி அல்ல என்று சொன்னார், நல்லதல்ல என்று சொன்னார், மௌனமாக இருந்தார். ஆனால் விடவில்லை என்று ஸ்திரீ பெற்றுக்கொண்டார் அபிஷேகம். ஆச்சரியமான காரியங்கள். சீசர்கள் சொன்னார்கள், கர்த்தர் தேவனில்லை, விசுவாசமே அவரை ரட்சித்தது, விசுவாசமே நோயை பிசாசை விரட்டியது. தேவ சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய பைபிள் உண்மையிலேயே சொல்லுகிறார். ஒரு மாணவன் ஒரு தாயிடம் போய் சொன்னார், எனக்கு பயமாக இருக்கிறது, நான் பழிக்க முடியவில்லை இந்த நேரத்தில். தாயை சொன்னாங்க, நீ படி எழுது, நான் அவனுக்காக சொன்னோம், நான் அவனுக்காக சொன்னோம். அவனை நடுக்கம் நீங்கியது. பரீட்சை எழுதினான். இந்த நாட்களில் எக்ஸாம் ஆரம்பிச்ச உடனே திருநெல்வேலி பட்டணத்துல ஒரு பெண்ணுடைய தாயார் தகப்பனார் மறைத்து போனார். தாய் மறைத்து போனார். ஆனா அந்த நேரத்திலே எக்ஸாம் எழுதிட்டு அந்த பெண் வந்தார். அது மாத்திரம் அநேக இந்த வருடம் அநேக மாணவர்கள் முதல் நாள்ல தேர்வு எழுதல, பயத்தின் காரணமா எழுத போல. 9,000 நிறைய மாணவர்கள் 9,000 பேர் பரீட்சை எழுத போலையா பாருங்க. ஒரு சில காரணம் இருக்கலாம். தாயே மறைச்சிருக்காங்க, அவங்க எழுதிட்டு போது ஒரு பொண்ணு. ஆனா அநேகர் எழுதல. காரணம் என்ன? அநேகருக்கு என்னது? பயம். பெற்றோர்களாகிய நாம், பெண்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக செலுத்த வேண்டும். படிப்பின் காரியத்தை எதிர்காலம் நாம் வாழ்ந்திருக்கிற இந்த காலம் மிக மிக குடிதான காலங்களில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பெற்றோராக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான பிள்ளைக்கு அந்த கானானிய ஸ்திரீ பிள்ளைக்காக இறங்கி அவர் கேட்டதை கேட்டுக்கொண்டார். பொருளாதார நெருக்கடி வரும். ஆனால் நம்முடைய பயங்கள் அதிலிருந்து தேர்தல் நெருக்கடி வரும். அதிலிருந்து நாம் மீற கட்டமைப்பட்டதான பிரச்சனைகளை நம்ம நீங்க நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். குடும்ப பிரச்சனைகள் அநேக குடும்பங்கள் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் இல்லை, அங்க என்ன இல்லை சொல்லுங்க? ஜெபம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆமா, ஜெபம் இல்லைன்னா பிசாசு புகுந்து அந்த கூட்டம் என்ன செஞ்சிருவான்? ஈஸியா கலைச்சிடுவான், ஈஸியா செஞ்சிருவான். குடும்பத்தை ஈஸியா சண்டை போட வச்சிருவோம். நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல ஒரு செகண்ட்ல சண்டை வரும். காரணம் நாங்க என்ன இல்லை? ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் பிசாசு அவன் கிரியை ரொம்ப
ரொம்ப ஈஸியா ஹாப்பியா அவன் இருப்பான். இது சண்டை போட்டு என்ன செய்வான்? அப்பா கை தட்டி அவனே ஹாப்பியா இருக்கும். நீங்க சந்தோஷமா கை தட்டி பாடி குதித்து நீங்க சந்தோஷமா இருமே அழுதுட்டு இருப்போம். ஐயோ சந்தோஷமா இருக்காங்களே சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனாகிய இயேசுவுக்கு பிள்ளைகளாகிய நாம் அழுகிறது பிடிக்குமா? ஆனா நம்ம அழுகிறது யாருக்கு பிடிக்கும்? எதிராளிகளுக்கு பிடிக்கும், விசுவாசத்துக்கு பிடிக்கும். ஆமா, ஒரு சில மனிதர்களுக்கு பிடிக்கும், ஒரு சில உங்களை பிடிக்காத மனிதர்களுக்கு நீங்க அதுதான் ஆஹா நல்லா இதுதான் எனக்கு வேணும், நீ அழுகிறதா எனக்கு அதைத்தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் கொடுக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? குடும்பம் செய்யணும், குடும்பத்தோட விசுவாசம். ஆனானிய பெண்ணின் வாழ்வில் நடந்த ஆச்சரியம் அவள் உறுதியாய் விசுவாசமாய் கேட்கிறவாய் ஜெயிக்கிறவாய் அவள் இருந்தார். மூன்றாவது காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக நான் எழுதிக்கொண்ட வார்த்தை பரலோகத்தின் ஆச்சரியம். முதலாவது பார்த்தோம் தேவனுடைய வீட்டின் ஆச்சரியம், கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையின் ஆச்சரியம். மூன்றாவதாக நான் இறுதியாக எடுத்துக்கொண்டது பரலோகத்தில் நடக்க போகிற ஆச்சரியம். அவன் வாசிக்க கேட்ட வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் வந்ததும் எப்படி பாருங்க, ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாக ஜனங்கள் ஆமென் வெள்ளை அங்கிகளை தரித்து நம்ம குருத்தோலை பிடிக்க போறோம். குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நீக்க கண்டேன். அல்லேலூயா. அந்த வேத வார்த்தைகளை குறித்து சகல ஜாதி சகல வாசைக்காரர்கள் கூட்டமாக வெள்ளையங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று யார் சொல்றார்? உங்களுக்கு கண்டேன். யோவான் சொல்றார். அதுல என்ன சந்தேகம்? யோவான் சொல்றார். யோவான் அங்கே கண்டு எழுதுகிறார், சொல்றார். நடக்க போறத பாருங்க. யோவான் இன்னும் நடக்கல, நடக்க போறத யோவான் சொல்றார். பரலோகத்தில் நடக்க போற ஆச்சரியங்களை சொல்றார். ஒரு ஊழியர்களாக சொல்றார். பரலோகத்துல 2 ஆச்சரியங்கள் இருக்கு. கவனமா போறீங்க. அல்லேலூயா. பரலோகத்துல 2 ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கு. யாரெல்லாம் பரலோகத்துக்கு இவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, நீங்களாம் நினைக்கிறோமோ, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்கன்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அவங்களாம் முன்னாடி வந்துருப்பாங்க. இவன் எப்படி வந்தா பரலோகத்துக்கு? 2 ஆச்சரியங்கள் காத்திருக்கு. நாம் நினைப்பது அல்ல, அவர் நினைப்பது. அல்லேலூயா. நாம் வாழ்வு எப்படி இருக்கு, அந்த உள்ளான வாழ்வு, அந்தரங்கமான வாழ்வு அது எப்படி இருக்கிறது என்று கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். 2 ஆச்சரியங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுவே பரலோகத்தின் ஆச்சரியம். அங்கே இந்தியர்கள் இருப்பார்கள், இலங்கையர்கள் இருப்பார்கள், ஆப்பிரிக்கர்கள் இருப்பார்கள், அமெரிக்கர்களும் இருப்பார்கள், பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சில சீக்கிரம் கிறிஸ்டியன்ஸும் இருப்பார்கள். அல்லேலூயா. இவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி ஆச்சரியங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். 2 நாட்களில் இன்னும் அதிகமாய் நாம் அவரை கிட்டி சேரும். எல்லா சாதியும் எல்லா கோத்திரமும் அவரோட கிட்டி சேரும் நாட்களாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கே மகிமை வேண்டும். எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசு மக்களாம் சீருவலிக்கு இயேசுரத்தார் சீர் போராட்டம் செய்து முடிப்போர் அழகாய்க்கும் யாரிவர்கள் திரளாய்க்கும் யாரிவர்கள் சிறை தலைவராக இயேசுவின் பொருட்களத்தில் அழகாய்க்கும் யாரிவர்கள். சேர்ந்து பாடுவோமா? அழகாய்க்கும்
கடலை ஒரு தார் போரை விழித்து ஆத்தரிப்பார் சிங்காசனமும் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்றும் அழகாயிருக்கும் ஞாயிவர்கள் திரளாயிருக்கும் ஞாயிவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாயிருக்கும் ஞாயிவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாயிருக்கும் ஞாயிவர்கள். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய வீட்டில் சகல ஜனங்கள் கூடியிருக்கிறீர்களே ஆச்சரியம். கானானிய ஸ்திரீயின் ஜெபம் கேட்கப்பட்டது முதல் ஆச்சரியம். அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் காண ஆண்டவரே வேதத்தை கேட்க இந்த வார்த்தை கேட்க ஒருவரும் ரட்சிப்பையும் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளே வருகிற தகுதியை இழந்து போகாதவர்களுக்கு கர்த்தர் எங்களையும் எங்கள் ஆத்மாவையும் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொரு ஆத்மாவையும் காத்துக்கிறது. எல்லோரும் உடைய ஸ்வாத்தில் வந்து இறைப்பார தரிசிக்க ஆண்டவரே அழகாயிருக்கும் யார்களையும் இந்த பட்டியலில் நித்திய ஜீவனை ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட ஒப்படைக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும் நீ மகிமைப்படுவோம். இயேசுவின் மூலம் எங்கள் சுமத்தில் எங்கள் நாமே ஆமென். மீண்டுமாய் கூட நான் எழுந்து கீர்த்தனைகள் 208 கீர்த்தனை நாம் ஆடும்போது கற்றுக்கொண்டது 2ஆம் பையன் பேசுகிறேன். பிறந்த நாள் திருமண நாள் சோதர காணிக்கைகள் பொதுவான சோதர காணிக்கைகள் படைத்தவர்கள் நீங்கள் முன்பாக வந்து படைக்க உங்களை அன்பாக கீர்த்தனை 208